காலையில் டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் கிச்சனில் வந்தேன். இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மணி பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் மாற்றி இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாமேன்னு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வேஸ்ட் பாட்டில் எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு டீ கப்பில் தான் இந்த மணி பிளான்ட்ஸை வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு கடையிலிருந்து வாங்கின பரோட்டா மிச்சம் இருந்ததை வச்சு இன்றைக்கி காலையில் முட்டை போட்டு கொத்து பரோட்டா ரெடி பண்ணலாமேன்னு தான் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா சாப் பண்ணி எடுக்க முடியும். ஈஸியான ஒரு வேலை தான். நம்ம எடுக்கக்கூடிய பரோட்டாவோட அளவுக்கு தகுந்தது மாதிரி இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் எடுத்தால் போதும். நான் இப்போ 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 5 பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு இதையும் நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கத்தியால் கட் பண்ணுறதை விட இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சாப் பண்ணி எடுத்துட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சாதாரண மிக்ஸி ஜாரில் கூட இதே மாதிரி செய்ய முடியும். சாதாரண மிக்ஸி ஜாரில் போடும்போது நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே போல் பிடிச்செடுத்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இனி இதையும் தனியாக மாற்றி வைக்கலாம். இனி அடுத்ததாக இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் இதே போல் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் வதக்க போகிறேன். தனித்தனியாக வதக்கணுன்னு எல்லாம் அவசியம் கிடையாது. நல்லா சாப் பண்ணி எடுத்ததுனால ஈஸியாக வதங்கிடும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி இது கூட நம்ம இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு பரோட்டா சால்னா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் ஹோம்மேட் கறி மசாலா பவுடர், நம்ம சிக்கன் கறி, மட்டன் கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பவுடர் தான். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இனி இது கூட 5 பரோட்டாவுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். முட்டை நல்லா ட்ரை ஆகும் வரை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் கடைசியாக நம்ம பரோட்டா சேர்க்கணும். இது நான் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். பரோட்டா வாங்கும்போது மிச்சம் வந்ததுன்னா இதே போல் ஈஸியாக ஒரு முட்டை கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடுவேன். நம்ம இது கூட சிக்கன் கிரேவியோ, மட்டன் கிரேவியோ, சால்னாவோ சேர்த்தோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த கறி மசாலா அதே டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதனால் கறி மசாலா இருந்தால் அதை சேர்த்தா போதும். இனி கடைசியாக இந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த பரோட்டாவையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நெய் இருந்துன்னா 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொத்தமல்லி, புதினா, இது கூட முந்திரி பருப்பு சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாற வேண்டியது தான். இனி இதை சாப்பிட்டதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நல்லா சுட சுட முட்டை கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. பரோட்டா வாங்கும்போது மிச்சம் இருந்துன்னா இதே போல் முட்டை கொத்து பரோட்டா நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சப்பாத்தி மிச்சம் வந்தால் சப்பாத்தி வச்சு கூட ரெடி பண்ண முடியும். ஆனால் பரோட்டா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். என்னதான் நம்ம மொத்தமாக மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சாலும் அடிக்கடி காலியாகிறது மாதிரி தான் இருக்கும்.
அளவுக்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி காலியானதுக்கப்புறமா நம்ம திரும்ப வாங்கி ஸ்டோர் பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி காலியான பொருட்களை தான் இன்றைக்கி நான் வாங்கி எடுத்து வச்சிட்ருக்கேன். பச்சைப்பயிறு, உருளைக்கிழங்கு, பல்லாரி, இது கூட பூண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி வாங்கினது. நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் கூட இந்த பல்லாரி வாங்கினா ஒன்றாவது அழுகி தான் இருக்கும். பல்லாரி வாங்கும்போது அழுகாமல் வந்தால் அது அதிசயம்தான். முன்னாடியில் முட்டை வாங்கும்போது ஒரு முட்டையாவது உடையாமல் வீட்டுக்கு வராது. இப்போ எல்லாம் முட்டை வாங்குறதுக்கு ட்ரே வந்தாச்சு, அதனால் முட்டைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் பல்லாரி ஒன்றாவது அழுகி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கின பொருட்களெல்லாம் இதே போல் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி இருக்கும். கிச்சனில் வந்தாலே சமைக்கிறது மட்டும் வேலை கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் கூடவே வந்துடும். இந்த கடாயை பற்றி போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த கடாய் எங்கே வாங்கினீங்கன்னு. ஃபஸ்ட் இந்த கடாயை பற்றி பார்ப்போம். இது ஒரு அயன் கடாய் தான். இந்த இரும்பு கடாயை நான் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் இருந்தால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இன்னும் காஸ்ட் அயன் கடாய் வேறு 1-2 இருக்குது, இருந்தாலும் இந்த கடாய் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மசாலா வறுக்கிறதுக்கு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொரியல் எல்லாம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மத்தியானம் உள்ள வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ரைஸ் வச்சு தெர்மல் குக்கரில் இறக்கி வச்சாச்சு. அடுத்ததான் சிக்கன் கறி வைக்க போகிறேன். இன்றைக்கி ஒயிட் ரைஸும் சிக்கன் கறியும் சிக்கன் ஃப்ரையும் தான். இன்றைக்கான லஞ்சும் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்க போகுது. மத்தியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கனில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் தாளித்து விட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி ஹோம்மேட் கறி மசாலா பவுடரும் தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் கறி ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த கறி மசாலா பவுடர் நான் சொல்லக்கூடிய இந்த மசாலா பவுடர் நம்ம இறைச்சி மசாலான்னு சொல்லக்கூடிய பவுடர் தான். இந்த ஒரே ஒரு பவுடர் இருந்தாலே போதும், நமக்கு சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி, உருளைக்கிழங்கு கறி, முட்டை கறி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா பவுடருமே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கூட இந்த மசாலா பவுடர் வச்சு நம்மளால் ரெடி பண்ண முடியும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் ரைஸ் குக்கரில் ரைஸ் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சிக்கன் கறியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் சிக்கன் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரையில் மசாலா எல்லாம் தடவி நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், அதை எடுத்து தான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நேரமே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, இனி சாப்பிட வேண்டியது தான். நல்லா சூப்பராக ஒயிட் ரைஸும் வச்சு சிக்கன் கறியும் சிக்கன் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு கிச்சனில் இருக்கக்கூடிய க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ரூமில் வந்தோன்னா இங்கே அதை விட மிகப்பெரிய வேலை நமக்கு காத்திருக்கும். இனி இந்த துணியெல்லாம் மடக்கி அடுக்கி பீரோவில் வச்சுட்டு அடுத்ததாக குளிச்சு ரெடி ஆகிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. நம்ம வீட்டை விட்டு வெளியே எங்கே போனாலுமே திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்காக எந்த வேலையுமே காத்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா வேலையும் முடித்து நீட்டாக வச்சுட்டு நம்ம இறங்கி போனோன்னா நமக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் திரும்ப வரும்போது வீடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், மனசுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி மண்பானை, சட்டியெல்லாம் விற்கக்கூடிய கடையை பார்த்தோன்னா அதில் ஒன்றையாவது நம்ம வாங்காமல் வீட்டுக்கு வர மனசு இருக்காது. இன்றைக்கி நானும் அப்படி தான். இப்போ பொதுவாகவே என்கிட்ட மண் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், அப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் அதிகமாக இருக்குது. நான்ஸ்டிக் பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எப்போவாவது ஒரு தடவை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கடையில் வச்சுருக்கக்கூடிய இந்த மண் பாத்திரங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி வீட்டில் கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணும்.
அந்த அளவுக்கு பார்க்க ஆசையாக தான் இருக்கும். கடையிலேருந்து வாரதுக்கே மனசு வராது. பெண்கள்னாலே அப்படி தான் இல்லையா? நம்ம வேறு எல்லா பொருட்களையும் ஆன்லைனில் ஈஸியாக வாங்கிடுவோம். ஆனால் இந்த மண் பாத்திரங்களை மட்டும் வாங்க முடியாது. ஏன்னு தெரியுமா? ஆன்லைனில் அந்த அளவுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கடையில் வாங்கினா தான் லாபம். நம்ம கடையில் வாங்கும்போது ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ரேட்டை விட ரொம்ப கம்மியாக வாங்க முடியும். இதெல்லாம் தான் நான் அந்த கடையில் வாங்கின மண் பாத்திரங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. புதிய மாடல் தான். இந்த ஒரு கடாய் மட்டும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணின மாடல் தான். ஆனால் எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணினாலும் இந்த கடாய் பார்க்க நமக்கு நல்ல ஆசையாக தான் இருக்கும் வாங்குறதுக்கு. எல்லா பாத்திரத்துக்கும் மூடி கரெக்டான அளவில் இல்லை. 2 மூடி தான் வாங்கினேன், மாற்றி யூஸ் பண்ணலாம்னு. இந்த பாத்திரம் நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து சாம்பார், ரசம், இந்த மாதிரி மீன் கறி எல்லாமே வைக்கலாம். புதிய மாடல் இருந்ததுனால வாங்கினேன். புதிய மாடல் கிடையாது, இது முன்னாடியே உண்டு. நான் வாங்கினது கிடையாது. எனக்கு இது புதிய மாடல் தான். இந்த ஜக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே ஜக்கு வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். 600 ரூபா போட்டிருந்தது. இந்த கடையில் வந்து வெறும் 250 ரூபா தான். இது இன்னும் சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கெல்லாம் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தா இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வாங்கின இந்த மண் பாத்திரங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த மண் பாத்திரங்களை எப்படி பழக்கி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.